அண்ணன் முடியலண்ணே. இசை ஞாபகமாவே இருக்குது. எனக்கு அப்படிதான் இருக்கு. பைத்தியம் பிடிக்கடா. இப்ப வயிற்றுக்கு இல்ல தங்கத்துக்கு இடம்னால எனக்கு பிரச்சனையே இல்லடா. உள்ளே பார்க்க முடியலையே. எனக்கு தூங்கி எந்திரிச்சிருப்பாளா? இன்னத்துக்கு நம்ம தட்டி எழுப்பியிருக்க மாட்டோம். காலையில எந்திரிச்சு அவளுக்கு பல்ல வலிக்கி விட்டு அவளை தூக்கியே சமைப்போம்ல காலையிலே. அவளும் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுவா. இப்ப பாட்டா என் கை எவ்வளவு அழகா கடிச்சு வச்சிருக்கா பாரு. என்ன கடிக்கும் போதா நீ தடுத்துட்டிய? நீ மட்டும் டேட்டை போட்டு வச்சுட்ட. போடா, நல்ல நேரம். இது ஒண்ணுதான் அடையாளமா என்கிட்ட இருக்குது. என்ன முடியல, என்ன ஒரு மாதிரியா இருக்கு. அழுகழுக்கையா வருது, ஆனா அழ முடியல. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரலடா. ஏய், அவ பாட்டுக்கு தோட்டத்துல லாந்து வரல. அந்த கார் பார்க்கிங்லாம் போயிட்டானா அவ பாம்புக்குமே கிடக்குமாடா. நெஞ்செல்லாம் பதட்டமாவே இருக்குன்னு நம்மள தேடுவாள்ல. என்ன தேட மாட்டாளா? மனசே சரியில்லைண்ணே. செம்புலிங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அநியாயத்துக்கு இந்த மாசம் பார்த்து 31 நாளுண்ணே. 31 நாளா? ஆமாண்ணே. எப்படி பிள்ளை முகத்தை கூட பார்க்காம இருக்க போறோம்னு தெரியல. கருக்கு பிடிக்கடா. எல்லாம் அப்படி இந்த பெரிய நாள வந்துடு. பெரிய பார்த்த பார்வை அபிய பெரிய பழி வாங்கியிருந்தா நாம எதுக்கு பண்ண போறோம்? அவன் பொண்டாட்டி காதலி நினைச்ச போய் தானே நாம இந்த வேலையெல்லாம் பார்த்தோம். இப்ப அவர் மட்டும் வீட்டுக்குள்ள இருக்காரு, நாம வெளியில வந்துட்டோம். அதானே எல்லாத்துக்கும் ஜானன் என்னதான் காரணம். எல்லாம் இந்த அபி. அவளை மட்டும் சும்மா விடக்கூடாதுடா. விட்டவே கூடாது. இதுக்காவது எப்பவுமே ஜானன் கூட அவளை சேர விடக்கூடாது. அண்ணே ஒண்ணு கவனிச்சியானே, செம்பலிங்கையா பாதுகாப்பு தான் கொடுக்க சொன்னாரே தவிர சேர்த்துக்க சொல்லல. என்னடா சொல்ற? செம்பலிங்கையா பாதுகாப்பு தான் கொடுக்க சொன்னாரே தவிர சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லல. அது அபிக்கும் ஜானன் எனக்கு கொடுத்த தண்டனை. அது மட்டும் இல்ல, அடுத்து எப்போ செம்பலிங்கையா வருவாரு வந்து தீர்ப்பு சொல்லுவாரு நமக்கு தெரியாது. அது வரைக்கும் எப்படினாலும் அபி வீட்டுக்குள்ள வர முடியாது. அதுவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தானே. ஒருவேளை இந்த அபி வேற கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டானா? அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கடா. சின்ன வயசு தானே, அதான் புருஷன் என்ன பண்ணிட்டா கொன்னு போட்டுற மாட்டான். அதெல்லாம் இருக்காதுனே. அது மட்டும் இல்ல, ஜானன் தான் அபிய பாதுகாத்து ஆகணுமே. அப்படி இருக்கும்போது எப்படி ஒருவேளை நம்ம கிட்ட தப்பிச்சு நம்மள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டானா நாம தோத்து பண்ண மாதிரி அந்த அபி ஜெயிச்ச மாதிரி அந்த ஞானமுத்து ஜெயிச்ச மாதிரி ஆயிருந்தா. இந்த ஞானமுத்து வெளியில வரமாட்டேங்க. யார் அந்த ஞானமுத்து? அண்ணே எனக்கு என்னமோ கிங்ஸ் எனக்கு தெரியும் நினைக்க பார்த்துட்டேன். ஆனா கிங்ஸன் அமைதியா இருக்க பார்த்தா அவன் பெருசா போய் பண்ணி எனக்கு தோணுது. அண்ணே கிங்ஸன் கோபப்பட்டாதான் நம்ம சாதாரணமா இருக்கலாம், ஆனா அமைதியா இருந்தா அது பெரிய டேஞ்சர்னே. என்னடா சொல்ற? கிங்ஸன் அமைதியா இருந்துச்சுன்னா அது டேஞ்சரு. அவன் வாய் தந்து பேசிட்டு அங்க ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். அதுவே அண்ணன் அமைதலா இருக்கான்னா, அண்ணன் கிங்ஸன் பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவர் கூட நான் இருந்துட்டேன், எனக்கு தெரியும். அமைதலா இருக்காருன்னா உண்மையில டேஞ்சரு. எது வேணாலும் பண்ணட்டும், ஆனா ஞானமுத்து குடும்பம் வாழவே கூடாது. நான் மட்டும் முதைய பொறுப்பா வந்துருக்கணும்டா. சி கேவலம். பொம்பளை போய் பின்னாடி போய் என் வாழ்க்கையே போச்சுது. அது வேற இல்ல, நீ இங்க வளர்ந்துருந்தனா எங்களை மாதிரி இருந்திருப்ப. உங்க தாத்தா வீட்டுல போய் வளர்ந்தல. எனக்கு செம்பலிங்க தான் தாத்தா. எனக்கு ஒரே ஒரு தாத்தானா அது செம்பலிங்க தாத்தா மட்டும்தான். அது எங்க அம்மாவோட அப்பா. அங்கதானே நீ வளர்ந்த? ஆமா, எனக்கு சின்ன பிள்ளைல தெரியும் பாரு. கொண்டு விட்டாங்க, அங்க செல்லமா வளர்த்தாங்களேன்னு வளர்ந்துட்டேன். எங்க அம்மா சொல்லணும், எனக்கு முதல் திரைக்கு எங்க அம்மா தான். முதல்ல நம்ம வீட்டை விட்டு வளர்த்துருக்கணும். அப்பதானே எனக்கு இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். நான் நம்ம வீட்டை வளர்ந்துருந்தா நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன்டா. எவ்வளவு பொறுப்பா இருந்திருப்பேன். இந்த பாரு சின்ன பையன், மீச கூட குறைக்காத பையன், நீ கூட பொறுப்பா இருந்த. நான் பாரு நீ கலவரத்தை பத்தியா என்ன? நீ என்ன எத்தனை வயசுல சின்ன பையன், நீ எவ்வளவு பொறுப்பா இருக்க. நான் மட்டும் இங்க வளர்ந்துருந்தேன்னா எனக்கு முதல் துறைக்கு எங்க அம்மா தான் பாத்துக்க. அவங்க வீட்டுல பொண்ணு வளர்த்துருக்காங்க. அது யாருடா எனக்கு குடும்பமானாது? இருந்தாலும் சொல்ல போனா நான் ஜெயிலுக்கு போனதுக்கான அந்த குடும்பம் தான்டா. எப்படின்னு சொல்ற? ஓவ செல்லம் பணத்திலே மறந்தேன். அதான் எனக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியல. ஆனா ஒண்ணுடா, கிங்ஸன் என்ன ஜெயில போட்டு நல்லதா போச்சு. நேரம் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நீ யாருமே சேர்த்துக்கவே இல்லையா? சேர்த்துக்கவே இல்லடா. ஜெயில இருந்து நேரம் அங்கதான் போனேன். எங்க மாமங்காரன் சொல்லுதான், எங்க வீட்டுல வயசுக்கு வந்த புள்ளியில் இருக்கு, நீ வெளியில போன்னு சொல்லிட்டான். தூக்கி வச்சு கொஞ்சனாண்டா. என்ன அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி கொடுத்து வளர்த்தவனே அவன் தான் பத்துக்க. படிச்சு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு என்ன வீட்டுக்குள்ள கூட நடத்த மாட்டேன்னுட்டான்டா. நாங்க கௌரவமான குடும்பம், படிச்ச குடும்பம், அப்படி இப்படின்னு என்ன வீட்டுக்குள்ள கூட விடலடா. எங்க அம்மைக்கு அப்பாவும் எங்க அம்மைக்கு அண்ணனும் எவ்வளவு அசிங்கமா வச்சு தெரியுமாடா. அம்மா தான் காரணம், எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். சத்தியமா அம்மா தான்டா காரணம். ஏன் நம்ம பிரேமனை விட்டு வளர்த்துக்க வேண்டியதானே? அவனை பாரு, இந்த குடும்பத்திலே இருந்தாலும் அவன் இன்னும் அந்த குடும்பத்தை இருக்க மாதிரியே தான் இருப்பான். பாத்திருக்கியா? ஆமாண்ணே, சண்டை சச்சருக்கெல்லாம் போக மாட்டாரு. எப்படா நம்ம குடும்பத்துல அதான் சிங்கி குட்டு மாதிரி பையன் பிறந்திருக்கானுல, அவனை நம்மள மாதிரி ஆக்கிடுவான். அது உண்மைடா. அந்த பையனை மட்டும் அவங்கிட்ட விட்டு வளர்த்துடக்கூடாது, அவனே மாதிரி ஆக்கிடுவான். அந்த பையனை நம்ம தாண்டா வளர்க்கணும். ராஜாவை பத்தியானே எப்படி நம்ம மாதிரியா இருக்கான் பத்தியா? ராஜா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஸ்கூலுக்கு போயிருப்பான். டேய், நம்ம இசையதனை பார்க்க கூடாது, நம்ம தான் ராஜாவை பார்க்கலாம்ல. குடும்பத்துக்கு போய் சேரக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டுல எல்லாரும் கட்டுப்பாடு மீற மாட்டாங்க. இந்த அபிய நினைச்சாலே எனக்கு கடுப்பா இருக்குடா. கொண்டு போட்டுற மாதிரி எல்லாம் அவளால வந்தது. அண்ணா எனக்கு இசை ஞாபகம் இருக்கு. காலையில நேரத்துக்கு தூக்கிட்டு வந்திருப்பேன், எல்லாம் போச்சுது. நேரத்துக்கு வீட்டுல இருக்கும்போது எப்படி இருக்கும்? உண்மைதான்டா, உன்னால வீட்டுக்கே வர மாட்டோம். பாப்பா வந்ததுக்கு அப்புறம் வீட்லயே தான் இருப்போம். இப்ப
இப்போ பாப்பா எந்திரிச்சிருப்பாள்ல. அவ அரை தூக்கத்துல இருக்கும் போதே தூக்கிட்டு ஓடுவான். பல்ல தேய்ச்சி விட்டு தலை பின்னி விட்டு அவ பண்ற சேட்டையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். என்ன வாயடிப்பா பத்தியா? சரி மாமா, கவி மாமா கூப்பிடறதே ஒரு அழகா இருக்கும்லண்ணே. ஆமாடா, நெஞ்செல்லாம் வலிக்குடா. நம்ம வீட்டுல யார வேணாலும் என்னால பார்க்காம இருக்க சொல்லி இருந்துருவேண்டா. அம்மா அப்பா அண்ணன் யார வேணாலும் பார்க்காம இருக்க சொல்லி இருந்துருவேண்டா. ஆனா இசையை மட்டும் பார்க்காம என்னால இருக்கவே முடியலடா. சாப்பிட்டாலா வச்சாலா? டே, குடிக்கும் போது ஹீட்டர் போட்டு உள்ள போயிருப்பாலோ. என்ன பயங்கட்டிட்டு இருக்க? இல்லடா, நம்ம தான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி பறிக்க விட்டுட்டு உள்ள விடுவோம். அங்க இருக்கவங்களும் பொறுப்பா பாப்பாங்களாடா? இல்லண்ணே, அதெல்லாம் இப்ப பெரிய பிரேமன் நல்லா பாப்போம். அது மட்டும் இல்ல, சாமன் அங்க இருக்கோம்ல, சாமன் ஒவ்வொரு நொடியும் கூட இசையை தான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் பாத்துக்கலானே. கிங்ஸ் என்னடா இந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டேக்கான். அவர் எப்பமாதான் இசையை பார்க்க வருவாரு. ஐயா தெரியாதுண்ணே, அது அப்படிதான் பண்ணுவாரு. இசை ஞாபகம் ரொம்ப வர ஆரம்பிச்சுட்டுடா. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா. என்னண்ணே பண்ண? எனக்கு பிடிச்சிட்டுடா. உள்ளனா இந்த நேரத்துக்கு நம்ம கிட்ட எவ்வளவு விளையாண்டுட்டு இருப்பா. இசை இசை அண்ணே, 5 மணி ஆயிட்டுனே. ஆமாடா, விடிஞ்சிட்டு பாப்பா எழுப்பிடுவோம். இப்ப எங்க தூங்கிட்டு இருக்கான்னு தெரியலையா? ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தூங்குதா. பதிவா எங்க தூங்குனா அங்க தூக்கிட்டு வந்துடலாம். இப்ப எந்த ரூம்ல தூங்குதான்னு தெரியலையா? சரிடா, ஒவ்வொரு ரூமா சர்ச் பண்ணிட்டு வந்துருவோம். நேத்து அப்பா கிட்ட தான் நைட்டு இருந்தா, அங்கதான் தூங்கிட்டு இருப்பா. வா போவோம். சீக்கிரம் வா. இசை எங்க காணோம்? ஒருவேளை ஊழல பட்டுக்கிறப்பாலோ. போய் நீக்கிட்டு பாருனே. சரிடா. ஒண்ணு இல்லம்மா, நீங்க தூங்குறீங்களான்னு பார்க்க வந்தோம்மா. ஓட விட்டு அடிச்சு போறேன். ஓடுங்களே. என்ன? ஒண்ணுல தூங்குங்க. என்ன வேணும்? ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் வந்தோம். என்னண்ணே, இசை உள்ள இருக்காளா? ஈடுபட்ட பையல, அந்த புள்ள இப்ப விடுறதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்கு. இப்ப அந்த புள்ள தேடி தலையில நீ கேட்டு வரோம். ஏமா, அவளை எங்க? அவ எங்க இல்லல. சரிம்மா, நீங்க தூங்குங்க. ஈடுபட்ட பையல, அப்ப அவளும் தேடி தட்டல விட்டு தலையில நீங்க நின்றோம். ஏன்னா அந்த புள்ள தூங்க விடுங்களே. சரி, நீங்க வாங்க போவோம். என்னாச்சு? இசையை தேடி அலையதானு நினைக்கேன். மணி 4 தான் இருக்கும். இப்ப அந்த புள்ளைய எழுப்பி வச்சு விளையாடுறதுக்கு தேடிட்டு இருக்கானுவ. சரி விடு, அவன் வட தேடிட்டு போறானே. எங்க அவளே 3 மணி வரைக்கும் முடிச்சு கிடந்தா நினைக்கேன். சாம தான் தூங்க வச்சிருப்பான்னு நினைக்கேன். இல்ல, மச்சான் கிட்ட தான் இருந்தா. பையன் உள்ளயும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. சரி தூங்கு. காவி பையல, நான் காலையில 8 மணிக்கு காலேஜுக்கு போனேன். இப்படி எழுப்பி விட்டுட்டு போயிட்டானுவல. இருங்க, நாளைக்கு எல்லாம் உள்ளுக்குள்ளோடி பூட்டு போட்டிடுறேன். அதுதான் நான் ஒய்யாம சொல்றேன், நீ கேட்க மாட்டேக்க. ஏன் இளவ ஊஞ்சல் ஆடுதா உங்களுக்கு? சரி கோபப்படாதே. என் கண்ணுல கொன்னுருவேன். எந்திரிச்சாச்சு. 4:30 மணி. நீ தூக்கம் வராதே. அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கலான்னு. இந்த பையல எப்ப உள்ள வருவான்னு கூட தெரியாது. இவங்கள பெத்து வச்சுக்கிட்டு நீங்க கொன்னு பண்றவங்கள நான் ஏன் எந்திக்க போறேன். விடுங்க. அடே ஏன்டாண்டி கோத்த கலப்பிட்டு போறாதீங்க சொல்லிட்டேன். இந்த கோவம் தாண்டி உனக்கு அலறி. ஐசைக்கு ஆரம்பிச்சிட்டேன். கோவத்துல கூட நீ அழகு தாண்டி. ஒருவேளை பிரேமன் ரூம்ல இருப்பானோ? அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சொல்ல முடியாது. வர பிரேமன் இசை எங்கேயுமே விடுறதே இல்ல. அவன் பக்கத்திலே வச்சுக்கிட்டான். அப்படியாடா? ஆமாண்ணே, நம்ம கிட்ட எல்லாம் விட்டா அவ கெட்டு போயிருவாளாம். அவருதான் வச்சிருப்பாரு. சரிடா, வா பிரேமன் ரூம்ல போய் பார்த்துட்டு வரலாம். அதான் நம்ம அதை செய்யணும். இங்க இசை இல்ல. ஒரு அந்த சைடு படுத்துருக்கான்னு பாரு. இல்ல, குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான். ஆமாண்ணே, அப்ப இசை எங்க? வேற ரூம்ல எங்கேயாவது இருப்பா. சாமான ரூம்ல இருப்பா. போவோம். சரி மச்சாங்க. கவினே, ஐயோ, இவன் ஏன் இப்படி அழுதான்? உங்க அண்ணன் கிட்ட கேளு. எங்க அண்ணன் ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். ஆமா, ஐ தூங்குதுன்னு செய்வாவ. அவனை எழுப்பட்டா 2 பேரையும் ஓட விட்டு அடிச்சு விட. போங்கடா வெளியில. இசை எங்க? அவன் இங்க இல்லடா. எங்க? அவ அப்பா கிட்ட இருக்காளே என்னமோ. போங்கடா. ஐயோ, இவன் வேற முழிச்சிட்டானே. டேய், நான் இப்பதான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சேன். பரவாயில்ல, மறுபடியும் கஷ்டப்பட்டு தூங்க வைங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குடா இன்னைக்கு. போங்கடா 2 பேரும். ஏண்டா, அத காலையிலே தட்டோல விட்டுட்டல. இதுல பேசாம இசை உங்க கூட தூங்க வைக்க வேண்டியதுனடா. பெரிய என்ன எங்க கூட தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டான். சேட்டை குறைய பண்ணணும்ல. போங்கடா. சரி என்ன வா, சாமன் ரூம்ல இருக்கலாம் பார்த்துட்டு வருவோம். அங்கேயும் போய் எழுப்ப போறானுங்களா? போங்கடா போங்க. தினமும் இவனுக்கு அக்க போற தாங்க முடியல. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். போங்கடா.
அநியாயத்துக்கு இவன் ரொம்ப தாண்டா ஆளுதான். வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு தண்டை வருவான், அப்போ பாத்துக்கலாம். ஓடுபட்ட பையில டே ஓடுங்கடா. என்ன அடுத்த ரூம்ல போய் பார்க்கலாம். ஆமாடா, ஒரு ரூம்லயும் ஒத்திரி தூங்க விட்டுறாதீங்க, போங்கடா. கவினு ஒருவேளை துறைன ரூம்ல கொன்னே போட்டுருவாரு, போங்கடா. ஆமா, அவன் ரூம்ல எல்லாம் கை வச்சிடக்கூடாது. மீசையும் ஆளுதான் வளர்ந்துருக்கானுங்களே தவிர அறிவு ஒரு துளி கூட இல்ல. நல்ல நேரம் என்ன என்னடி சத்தம்? இனி விடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்க வேண்டியது என்ன? ஏண்டி யார் அது? இந்த வீட்டு சீம புத்திரனுங்க லாஸ்ட் ரெண்டும் கிடக்குதா, அது ரெண்டும் அவனுக்கு எதுக்கடி பொங்க வந்தானுங்க? இசைப்பையில தேடிட்டு அலைதானுங்க, அதான் அவனுக்கு தேடுவானுங்கன்னு தெரியல. அப்புறம் அவனுக்கிட்ட தூங்க வேண்டியதானே? நைட்டு 1 மணி 2 மணிக்கு விட்டு வரானுங்க, அவனை நம்பி பிள்ளை தூங்க வைக்க முடியுமா? 4 மணி ஆக விட மாட்டேக்கானுங்க, இப்படி எல்லா ரூமுக்குள்ளேயும் புகுந்துருதானுங்க. அது கவனமா தான்ப்பா இருக்கணும். சத்தம் போட்டு வைக்கணும். தூங்குதே. தூங்குறதா? உங்க புள்ள முழிச்சிட்டான். நான் எங்க அப்பா ரூம்ல போய் தூங்க போறேன். எந்திரிச்சு கொண்டு விடுவேன். ஓய் சும்மா ரெடி, நான் காலேஜ் போனா எனக்கு தூக்க தோணாது. நான் எங்க அப்பா அம்மா கிட்ட போறேன். இப்போ உங்க புள்ள முழிச்சிட்டானா என்ன பண்ணிட்டா? நான் எழுப்பி விட்டுட்டு போனானுங்க பாரு, அவனுக்கு தூக்கி போடு. அதுக்கு அவசியமே இல்ல, இன்னும் ஊந்து போறதுக்குள்ள தூக்கிட்டு போய் அவனுங்களே மாதிரி வளர்த்துருவானுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது வரைக்கும் அது என் பிள்ளையாவே இருந்துட்டு போட்டோம். சிங்க குட்டிகள் அவனுங்க, இந்த வீட்டு கடை குட்டி சிங்க அவனுங்க தான். அவனு வளர்த்தா சரியா தான் இருக்கும். முரட்டு பையில மாதிரியா? வீட்டுக்கு அணி வேற அவனுங்க தானே, அவங்கள மாதிரி இந்த அவனுக்கு தப்பு இல்ல. அவங்களே தூக்கிட்டு போட்டோம். சரி, நான் எங்க அம்மா கிட்ட போய் படுக்க போறேன். அடப்பாவி மனுஷா, இங்க தானே வரணும், வாங்க. அடே கவினு சாரணே, 1/2 மணி நேரம் தூங்கலாம் நினைச்சேன், இப்படி மண்ணலி போட்டுட்டானுங்களே. இல்ல இப்ப அவனுகிட்ட தூக்கி கொண்டு கொடுத்தாதான் இவனையும் சேர்த்து பாப்பானுங்க. வாமா மாமா, டா உங்க அப்பா அம்மா 2 பேரும் இப்பதான் வந்து போனானுங்க, அவங்கிட்ட கொண்டு தூக்கி கொடுத்துருதே. வாமா. அடங்க அப்பா மவனே, அத்தி அவனுக்கு தப்பாமே இருப்போம் போலுக்கு. வேண்டாம், இப்பவுமே நீ அவனுக்கிட்ட சேரண்டா, அவசியமே இல்ல. கேட்டியா? நீ எப்படி வளருவான்னு எனக்கு இப்பவுமே தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் மாதிரி அம்மா கிட்ட தூங்கு. சரி தங்க, தங்க பிள்ளை தூங்கு தூங்கு தூங்கு. அத்தி பிறந்தது கூட என்ன சாதிக்குத. இப்ப என்ன, உன் அப்பா அம்மா கிட்ட போகணும், அவ்வளவுதானே? போடா, விட்டா இவனே நடந்து போயிடுவான் போலுக்கு. இந்த வீட்டு பிள்ளைலாம் ஒரு வினோதமா தான் இருக்குது. இப்ப என்ன, உனக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட போகணும், அவ்வளவுதானே? கொண்டு விட்டுறதே. சோதிக்காதடா, டேய் சோதிக்காத, கேட்டியா? முடியல, பிறந்து நான் 60 நாள் ஆகல, என்னம்மா சோதிக்கிறேன், முடியலடா. இந்த வீட்டுல எல்லாரும் நம்மள ஓட அடிக்காங்க. அது 4 மணில விடிஞ்சுட்டு அர்த்தம். வேற என்னடா எல்லாரும் நம்ம வெட்டுறாங்க? இந்த வீட்டுல இருக்கிற டிசிப்ளினே பத்தாதுன்னு 4 மணி ஆகுது. யாராவது எந்திரிச்சிருக்காங்களானே? அதானே? டேய், ஒருவேளை 4 மணிக்கு யாரும் எந்திரிக்க மாட்டாங்களோ தெரியல. அதை விடல, ஒருவேளை துறன ரூம்ல இருப்பாளோ? டேய், துறன டூட்டி முடிஞ்சு 2 மணிக்கு தாண்டா வீட்டுக்கு வருவான். அங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாலே ஈஸியா தொட மாட்டான். அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா குளிச்சு முடிச்சுட்டு தான் ஈஸியா தூக்கம் வருவான். அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கிங்ஸ் என்ன ரூமுக்குள்ள போக முடியாத, அவ்வளவுதான் கொண்டுவான் நம்மள. வெளியில இருந்து கேப்போமா? சரி. அண்ணா, கிங்ஸ் என்ன என்னடா முடிச்சிட்டீங்களா அண்ணே? முடிச்சிட்டீங்களாண்ணே? விடிஞ்சிட்டுனே, அதான் நீங்க என்ன எந்திரிக்காம இருக்கீங்களேனே. 4 மணி தானே ஆகுது. அண்ணே கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ணே விடிஞ்சிட்டுனே, நல்லா விடிஞ்சிட்டுனே. வெளில வந்து பாருங்க. வந்தேன்னு வச்சுக்கோங்க 2 பேருக்கும். அவ இங்க இல்லல, அண்ணே ரொம்ப இருக்கான்னு போய் பாருங்க. சரிங்கண்ணே. அப்ப இங்க இல்லையோ? இங்க இல்லல, அண்ணே ரொம்ப தான் இருப்பான். சரிங்கண்ணே. இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். 4 மணிக்கு எடுத்துட்டானுங்களே.
அண்ணன் வர அவளை அனுப்புறதே இல்லை. கொஞ்சம் கூட யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஆ! நானே தூக்கம் வராம புலம்பிட்டேன். ஆ, இதுக்கு மேல நாங்க படுத்திருந்தோம். ஆ, இவனுக்கு தூக்கணும்னு நம்ம கையிலே வரமாட்டா. அதுக்கு முன்னாடி நாம தூக்கிடணும். பாத்தியா, கிங்ஸன் ரூம்ல இல்ல. பெரியன இருக்க வரைக்கும் கிங்ஸன் என்கிட்ட இசை இருக்க முடியாது. அவர் தூக்கி தூக்கி உள்ள வச்சுக்கிடுவாரு. சரிடா, வா அங்க போய் பாப்போம். போற வழியில தான் சாமன் ரூம், பாத்துட்டு போயிருவோமே. சாமன் பிரச்சனை இல்ல, அண்ணிய நினைச்ச பயமா இருக்கு. சேச்சா, அவைய ஒண்ணு திட்ட மாட்டாவா? இல்லடா, முறைச்சு போவ, அதான் பயமா இருக்கு. உன்னையும் முறைச்சிருக்காவளோ? முறைச்சாவளா? அன்னைக்கு சாப்பாடு வைக்கவ டக்குன்னு வச்சுட்டு போறவ தெரியுமா? எனக்கும் அப்படிதான். ஏதோ எப்பவும் நம்ம குடிச்சிட்டே நிக்கிற மாதிரியே நம்மளை பார்க்க பத்துக்க. என்னையும் தான் உன்னிமாடா. நான் குடிக்கவே மாட்டேன்ல. உன் குடிச்சிருந்தா தானே குடிப்பேன். ஆனா நான் இப்போ உன் குடிச்ச சேர்ந்ததுல இருந்து நான் குடிக்க நினைச்சுக்கிட்டு எனக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. கட்டாயமா கட்டணும். சரிண்ணே, அதுக்கு முன்னாடி இசையை தூக்கிட்டு வந்துருவான். அது மத்த கைக்கு போல நம்ம கைக்கு வரவே மாட்டா. சரியா சொன்னடா, சரியா சொன்ன. என்னடா இவன் நமக்கு மேல முடிச்சு உட்காந்துருக்கான். அண்ணன் அன்னைக்கு பேச மாட்டாங்கடா, அதுக்குத்தான். ஓ அண்ணே, ஏண்டா 4 மணிக்கு தூங்கவே மாட்டீங்க? நீங்க மட்டும் இப்ப தூங்கிட்டா இருக்கீங்க. ஏத்து பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தொலைச்சு ரசிகர் புள்ளிங்கண்ணே. நினைச்சேன்டா, இப்ப கொஞ்ச நாளாவே 4 மணிக்கு ஊட்டிட்டு கிடைக்கீங்கல்ல விட்டு நீங்க. அந்த புள்ள தூங்கட்டும்டா. அந்த புள்ளைய 4 மணிக்கே எழுப்பி ஏன்டா படா படுத்துறீங்க? இல்லண்ணே, விடிஞ்சிட்டு அதான் 4 மணி தாண்டா ஆகுது. சொல்லுங்கண்ணே, புள்ள எங்க தூங்குதா? அட பாவிகளா, அவளை 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுதானுங்க. அவ பகல் ஃபுல்லா எங்களை உசிரை எடுத்துறதா. இங்கதான் தூங்கிட்டு இருந்தா, ஒரு இடையில அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான். பெரியண்ண கிட்டே இருக்கா? ஆமாடா, 1 மணிக்கு தான் அண்ணன் தூக்கிட்டு போனாரு. சரிங்கண்ணே. ஏன்னா அந்த புள்ள தூங்கட்டும், 1 மணி வரைக்கும் முடிச்சுதாமல கிடந்தது. தூங்கிட்டாலே, தூங்கினதுக்கு அப்புறம் தான் அண்ணன் தூக்கிட்டு போனா. ஆமாடா, 1 மணிக்கு அப்புறம் தான் அண்ணன் தூக்கிட்டு போனான். நாங்க பாத்து கொடுத்தோண்ணே. அதான் நீங்க எப்படி பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எழுப்புங்க, அதுக்கப்புறம் தானே இருக்கு. தூரத்துல பாத்துட்டு போயிடணும். அதை பண்ணிட்டு தான் மறு சொல்லி பாப்பானுங்க. சரிங்கண்ணே, நீ தூங்கண்ணே. தூங்கணும், நீங்க போங்கடா. இருங்கள, 4 மணிக்கே வீட்டை விட்டுட்டு இருக்கீங்க. ஐயா, நம்மள பாத்திரக்கூடாது, தூங்குற மாதிரி நடிச்சிருவான். மாத்திரை சாப்பிட்டுறேன். 4 மணிக்கு மாத்திரத்தீங்கன்னு கூட தெரியாது போலுக்கு. எந்திரிச்சிட்டேன். எதையும் கரெக்டா இதுக்கு செய்ய தெரியாது போலுக்கு. நான் முழிக்கணும் இல்லையா, கரெக்டா 4 மணிக்கெல்லாம் முழிச்சு உட்காந்து எழுப்பி கொடுத்துருந்தாங்க. பொண்டாட்டி கவனிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஆனா என்ன, வீம்பு தான் அதிகமா இருக்கு. ஒரு வார்த்தை ஆசையா சொல்லலாம்ல, சாப்பிடு வையின்னு சொல்லலாம்ல. போங்க, பேசுனா என்ன? என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு புரியவா போதே? உட்கார்ந்து இருக்குது பாரு, சாம் மாதிரியே இல்ல, யாரோ மாதிரி இருக்குது. ஆளே மாறி போச்சுது. வீம்பு பிடிச்ச மனுஷன்பா. வீம்புலிய வீம்பு இவ்வளவு வீம்பு ஆகாது. முடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கத பாரு, அப்படி கட்டி அணைக்கணும் போல இருக்குது. ஆனா என்ன, பக்கத்துல கூட இப்ப நம்ம போக முடியாது அப்படின்னு கணிச்சிடும். 4 மணி தாண்ட போகுது, சீக்கிரம் டேப்லெட் சாப்பிடணும். ஆத்தி, இங்கதான் தூங்குதா? அவன் தூங்குற அழக பாரு. தூக்கிட்டு ஓடிடுமா? நீ தூக்கிக்கிற மாட்டேடா, நான் கரெக்டா தூக்குவேன். நீங்க வா, அதெல்லாம் நான் தூக்கிடுவேன். நீ தூக்கிட மாட்டேடா, நீ சின்ன பையன். நான் சொன்னா கேட்கணும், அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும்டா. இல்லண்ணே, நான் அழகா தூக்கிடுவேன். நீங்க தெரியாம சொல்லுதீங்க, நான் அழகா தூக்கிடுவேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், அதான் அண்ணன் சொல்றல, நான் தூக்குறேன், நீங்க வா. இல்லண்ணே, நானும் தூக்குவேன். ஏய், அண்ணன் பேச்ச கேட்கணும், நான் தூக்குறேன்னு சொல்லம்ல. இல்லண்ணே, நான் தூக்கிடுவேன். நீங்க வர, நான் தூக்குவேன்டா. காலையே வம்புழுத்துட்டானுங்க போலுக்கு. இல்ல புள்ள தூங்கிட்டு இருக்குங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிய? ஆனா விடிஞ்சிட்டுனே, கையில மட்டும் 2 பேரும் சிக்கிறாதீங்க. பெண்ட கட்டி பெண் எடுத்தவன் போங்கடா. ஆனா விடிஞ்சிட்டுனே, எங்க புள்ளைய தூங்க விடுங்களே. அது நேரம் நேரத்துல ஃபுல்லா முடிச்சிட்டு போதா தூங்குது. விடிஞ்சிட்டேன், எனக்கு சாப்பாடுலாம் கொடுக்க வேண்டியிருக்குல்ல. சோப்பா, இல்ல புள்ள தூங்கட்டும்ல, போங்கல. அப்படி பண்ணாங்க, புள்ள முடிச்சிருவா, போங்கல. முடிச்சு போது தூக்கிச்சு கொஞ்சங்களே, போங்கல. அத்தி அவ பாட்டுக்கு தூங்குவா. அண்ணன், புள்ள பாவம், போங்கடா. இல்லனே, இங்க ரொம்ப கொசு கடிக்கும், நாங்க அங்க போய் தூங்க வைக்கோம். கொசு கடிக்குமா? இல்லே, சுத்தி வலை போட்டு விட்டுருக்கோம், ஓடுங்களே. இதெல்லாம் ஒரு வலையா? நாங்க இசை தூக்கிட்டு போறோம். தூக்கிட்டு போறோம், நீ வச்சு உட்காந்துக்க பாரு. இதை போங்கல.
அண்ணே அப்படிதான் சொல்லுவேன், நம்ம தூக்கிட்டு ஓடிடும். சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏலே என்னத்த சொல்ல, இவங்கள ஒண்ணு பண்ணியே ஆகணுமே. விழுந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கமே வருது. என்ன அப்படி படா படுத்துறானுங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணுமே. மாமா எனக்கு பிரஸ் பண்ணி விட்டா வேண்டாம். பாரு, சாம மக்கள் ஒண்ணுமே தெரியாது. பல் விளக்கே விடாது. நான் சூப்பரா விளக்கி விடுவேன். நான் விளக்கி விடட்டாமா? வேண்டாம். அதெல்லாம் பல்லு எல்லாம் விளக்காண்டா. அவ பல்லு சூப்பரா தான் இருக்கு. எனக்கு தூக்கம் வருது. நீ மாமா மடிக்கு வரியாமா? ஒண்ணு வேண்டாம். அவள என் மடியில தான் இருப்பா. இங்க பாரு, அவ என் மடியில இருப்பா. நான் தான் அங்க தூக்கிட்டு வந்தேன். ஓ, தூக்கிட்டு வந்தது நீங்க தானா? நீ என்கிட்ட வாமா. ரெண்டு வெத்தியுமே அடிச்சு தரத்தி சொல்லிட்டேன். ஏன் பிள்ளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? பிள்ளை பாவனே. சொல்றது யாரு? பாத்தியம்மா எப்படி சொல்றானே? தினமும் இதே அக்கா போறா போச்சுது. ஏன் இதை தூக்கி வச்சு கொஞ்சத்துக்கு உங்களுக்கு நேரமே கிடைக்கல? இல்லம்மா, விடிஞ்சிட்டு பாரு, என்ன வெளிச்சம் வந்துட்டு பாரு. ஏன் 8 மணிக்கு அப்புறம் உங்க ரெண்டுத்துக்கு என்ன டூட்டி இருக்குதா? அது 1000 வேலை இருக்கும். அது எதுக்குமா? சரி சரி, என்ன பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. நான் மடியில வச்சிருக்கேன், நீ போய் எடுத்துட்டு வா. காலையில 4 மணிக்கு சாப்பாடா? நைட்டு 1 மணிக்கு தானே சாப்பிட்டுட்டு படுத்திருக்கேன். காலையில 4 மணிக்கு மறுபடியும் சாப்பாடா? பிள்ளை ஒழுங்கா பண்ணிடா. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்க. ஈஸியமா என்கிட்ட வாய. அவ என்கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லிட்டல. உன்கிட்ட சொன்னாலோ, உன்கிட்ட மட்டும் தான் இருப்பேன்னு சொன்னாலோ, அதெல்லாம் என்கிட்ட வா. ஈஸியமா என்கிட்ட வாமா. என்ன தூங்க வைக்கணும்னு நினைக்கானு பாரு. தூக்கத்துக்கு வருது. டேய், பிள்ளைக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கேன்டா. காலையில 4 மணிக்கு தூக்கிட்டு வந்தா தூக்கம் வராம? அதே தூக்க கலப்புல இருக்கா, அதான் அப்படி. மத்ததுக்கு தூக்கம் வராது. ஆமா, இவருக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல, 2 பேரும் ஓடட்டு அடிச்சுடுவேன். என் புள்ள தூக்க கலப்புல உட்கார்ந்து இருக்க, தூக்கி அடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் 2 பேரும். அப்பாடா, அப்பா வந்தாச்சு. இல்லனே, அவளுக்கு தூக்கம்லாம் வரல. அவளுக்கு பசிக்குதான். கொன்ன போட்டுருவேன். இல்ல, பிள்ளைய கொண்டாங்களே. தூங்குற பிள்ளையா தூக்கிட்டு வந்துக்கியா? தூங்குற பிள்ளையா? இல்லனே, அவளுக்கு தூக்கம்லாம் வரலனே. அவ இப்ப விளையாடுவா பாருங்க. இல்ல, பாவம்ல அந்த புள்ள. அதுல இல்ல, வாமா, நீ மாமா கிட்ட வாமா, நான் தூங்க வைக்க. அதுதானே நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க ரொம்ப கொசு கடிமா. பாவி பையில இருங்களே. நாலு உங்களுக்கு போட்டி இல்ல. இந்த பிள்ளைய தினமும் 4 மணிக்கு எழுப்பி வச்சு தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இசை தங்க, நீ என்கிட்ட வாமா. போயிருமா, என்ன விட மாட்டாவன். இல்ல, பிள்ளைக்கு வாய்ப்பு பிடிக்கணும், தண்ணி கொட்டு வா. சரிங்கண்ணே. இருமா, மாமானுக்கு பல்லு வலிச்சு விடுதே. ஈ சொல்லு, ஈ சொல்லு. அரிசி மாதிரி இருக்கு ஒரு பள்ளி. என்ன சேட்ட பொண்ணுதானுங்க. இல்ல, பல்லு பிரஸ் வச்சு தேச்சு விடுங்க. ஏன் எதுக்கு? பிள்ளைக்கு ஊன் வலிக்கும். லேசா கை வச்சுதான் தேச்சு விடுவேன். ஓ, கை வச்சுதான் தேச்சு விடணுமா? எப்படி தேச்சு விடுறேன்னு மட்டும் பாருண்ணே. ஏய், பிள்ளைக்கு தண்ணி மினரல் வாட்டர் கொண்டு வாடா. என்ன சுத்தி எடுத்துட்டு வரேன். ஈ சொல்லுமா. தூங்குற பிள்ளை எழுப்பி வச்சு பண்ற வேலையை பாருண்ணே. அதுக்குதான் கிங்ஸ் உங்களை தூங்க வைக்கணுங்குது. ஏண்டா அப்படி இல்லைண்ணே, அந்த ரூம்ல மட்டும் நான் போக மாட்டேனுங்க. அதான் சொன்னேன், எனக்கு ஏன் பிள்ளை இல்லைன்னா தூக்கம் வராது. அது அவனை எங்க காலையில தானே வந்தான் வீட்டுக்கு. 3:30 இருக்கும்னு நினைக்க. அவனை நம்பி பிள்ளை அங்க தூங்க சொல்லுத. அதுதான் அம்மா 3:30 என்ன விட முடிச்சுட்டு வந்தான் தெரியலையே. இவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு கேளு. இல்ல, நீங்க காலையில எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தியா? 3 மணிக்கு. அப்படின்னா கிங்ஸின் கூட தான் இவனும் போயிட்டு வந்திருப்பானுங்க. இல்ல, எங்க போயிருந்தியா? சின்ன பஞ்சாயத்து நினைச்சோம்ல. உங்களுக்கு இப்ப கிங்ஸின் குடிச்சதுனாலே தான் உங்களுக்கு. என்ன தண்ணிண்ணா? இந்த தண்ணியில தான் நீ வாய்க்கு பிடிக்கணுமா? இந்தமா காட்டு. அண்ணா கிங்ஸ் வந்துட்டான். கிங்ஸே அண்ணா, நேற்று எங்க போயிருந்த? 1 மணிக்கு வீட்டுக்கு வந்தல, அதுக்கப்புறம் எங்க போன? ஒரு பக்கம் போலியண்ணே, சும்மாதான். இப்போதான் எந்த பஞ்சாயத்து போனீங்களா? என்னடா பஞ்சாயத்து? சின்ன கணக்கு முடிக்க வேண்டியது இருந்துச்சு, முடிச்சு வச்சுட்டு வந்தோம். தெனா வட்டில எனக்கு ரொம்ப வாழாட்டினா விட்டா இப்போமா அதான் போட்டுக்கலாம். போட செஞ்சுட்டீங்களாடா? என்ன அவனுக்கு சடங்கா வைக்க முடியும்? ஒண்ணு இல்லைண்ணே, சும்மா லேசா 2 தட்டு தான். ஓன் தட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. லேசா 2 தட்டு. அப்போ அவங்களோட இந்த மாதிரி தான். இல்லண்ணே, உசுர இருக்கு. ஆள் மட்டும் நாந்த முடியாது. முடிச்சிருவோம் இல்ல. ஏற்கனவே இந்த 2 பயிலும் மொரட்டு பயில சுத்திட்டு இருக்கானுவ. நீ இன்னொன்னு மொரட்டு பயிலா கேட்டுக்கா. பின்ன சொப்பைய மாதிரி வளர்க்க முடியும். பயில அப்படிதான் இருக்கணும். அவன் கரெக்டா தான் இருக்கான். சும்மா ஆம்பளை வீட்டுல இருந்தா போதுமா? இல்ல, எனக்கு 2 பேருமே மொரட்டு பயில இருக்கானுவல. என்ன பண்ணுதானுங்க, யாரு பண்ணுதானுங்க தெரிய மாட்டேங்குது. அத கூட நான் இருக்கலண்ணே. நீ கூட இருக்கதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ இருக்க தைரியத்தை அவனை எந்த எல்லைக்கு போவானுங்க. அப்படி போனானுங்கன்னா என் தம்பி நான் விட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு என் தம்பி. என் தம்பியில கை வைக்கணும்னா அது என் மேல வச்ச மாதிரி உசுரோட இருப்பானுங்க. அப்படின்னா
இந்த ரெண்டு மட்டும் போய் எங்க மொபைல் தந்துட்டானுங்க, நீ தட்டி கேட்க போயிருக்க அப்படிதானே? இன்னும் என் தம்பிகளை கை வச்சா சும்மா இருப்பேனா? இன்னைக்கு என் தம்பிகளை கை பண்ணுங்க, நாளைக்கு உங்க மேல கை வச்சா தம்பி கை வச்சதுக்கே தட்டி கேட்கல, அண்ணனை வச்சா மட்டும் தட்டியே கேட்க போறானே, அவனுக்கு தென்னாவட்டு கூடிடாதே. அதான் என் தம்பிக்கு மேல கை வச்சோட உசுரோட கூட்டிட்டு வந்திருக்கேன். அதான் கிங்ஸ் என்ன அது சரில உங்களை கை வச்சவன்ல ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கலானே, அந்த குடும்பத்தை போயிடாம ரொம்ப வாழாட்டுறாம அந்த கார்ல சுத்திட்டு இருப்பானால அவனுக்கு ஒரு தம்பி இருக்காமனே, அவன் இவனுக்கு மேல கை வைக்க பார்த்திருக்கான், அதான் மூட்டி சுட்டுட்டு வந்தேன். யார் ஊருக்குள்ள வந்து யார் மேல கை வைக்க பார்க்கானுங்க, அதான் போட்டுட்டோம். என்னையும் கூட்டு போயிருக்க வேண்டியதானே? அதானே, அதுக்கு என்ன தம்பல அவன் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு நாளைக்கு நாங்க வைக்கலான்னு இருக்கோம், அப்போ நீ கூட்டு போறோன்னே. ஓகே. புளிக்கு பொண்ணுக்கு பூனி ஆகுமா? இங்க பாரு இவ்வளவு தென்னை விட்டு நானும் வரேங்க பாரு. சரி இசைட்டங்க அப்படியா? அது இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இங்க இசை தூக்கிட்டு வந்தோம், இவன் கைக்கு போனா நம்ம கைக்கு வராத. இசை இல்ல அவன்கிட்ட கொடுங்க, நான் தூங்க வைப்பான். இசை வா. சரி நாளைக்கு இதோட சீக்கிரம் எழுப்பி விட்டுருவானே. கொன்னேற வச்சிட்டேன். தேய்ச்ச பாரு. அந்த சிவந்த பிள்ளை மேல கொண்டு ஏற்றுங்க, அந்த கம்பிங்க அந்த கம்பியில உடச்சு விடு. அந்த கம்பியில நின்றுட்டு இருக்க பாரு. ஜான் என்ன அவளை அனுப்பி வச்சா என்ன? அனுப்பிட்டேன், இருந்தாலும் அந்த பயிலுல எதுக்கு அங்க காவலுக்கு? பரவாயில்ல, பட்டாதான் சில ஜென்மங்களுக்கு அடி வரும். செம்பிளிங்க ஐயா ஒன்னும் அடியால மட்டும்தான் வச்சு பார்க்கணும்னு சொல்லலையே, நீ கூட பார்க்கலான்னு சொல்லதானே செஞ்சாரு. இல்ல ஜானே, செம்பிளிங்க ஐயா ஒன்னும் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லலையே. என் பேச்ச மீறி என் தம்பில நான் தூக்கி வளர்த்ததுக்கு முன்னாடி என்ன தலை கூட்டி வச்சிருக்கா, நீ அவ்வளவே பார்க்க சொல்ற? இல்ல இருந்தாலும் அந்த பயிரில் எதுக்கு ரெண்டு பேரையும் காவலுக்கு? அது எனக்கு தெரியாது, செம்பிளிங்க ஆடுது, ரெண்டு பேரும் பாதுகாப்புக்கு அனுப்பியிருக்கேன், அவ்வளவுதான். அவன் எக்கடி கட்டு பண்ண எனக்கு அவசியம் இல்ல. இனி அவளை பத்தி இங்க பேச வேண்டாம், காவலுக்கு தானே 2 நாள் வேணும், அனுப்பியிருக்கேன். மீதி இதை பேசிட்டு இருக்காத. ஜான் ஜானை பத்தி தெரியல. சரி கத்தாத, உன் பொண்ணுங்க தான் இருக்கா. என் பொண்ணு இங்க தான் இருக்கா, அவளை நான் கூட்டு வரலையா? கிங்ஸின் வந்திருக்கான், அவன் தான் கூட்டிட்டு வந்தான். அதே சொல்ல மாட்டேன். சரி சரி, நான் கோமா இருக்குமா தெரியல. இல்லடா என் பொண்ணு பயந்துருவான். நல்லா இருக்குடா. சரி சரி, என் பிள்ளை சீக்கிரம் வர சொல்லு. சரி அங்கதான் நின்றுட்டு இருந்தான், நான் போய் சொல்றேன். அங்கதானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. வீட்டுல தான் உனக்கு பிடிக்க முடியலையே, அதான் அதுக்கு கடத்தல முடிவு பண்ணிட்டேன்டி. முடியும்ல? ஏன்டி முடியாது? நான் யாருன்னு தெரியல. நீ யாருடி? கிங்ஸி முன்னாடி தானே? ஹலோ ஹலோ, நான் லீதா தான். லீக்கு என்னடி அர்த்தம்? கிங்ஸ்லி அதானே? நினைப்புதான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. லீங்கிறது என்னுடைய அடனி. பாடிய பொண்டாட்டி, நீ ஏன் ரவுடி நானும் ரவுடி, பையன் ரவுடி ரவுடியும் 2 ரவுடி குட்டிகளை பெத்து போடுவான். கொன்னுருவேன். ஏன்டி என்ன பார்த்த பைத்து போய் ஓடிட்டு இருக்காங்க? வா. பயப்படாம. அடியே என் பொண்டாட்டி, இங்க வா. வர மாட்டேன். அதெல்லாம் ரோட்ல வச்சு முழுக்க இங்க வா. கடிச்சிருவேன். அது எப்படி இந்த கிங்ஸ் எனக்கு இவ்வளவு அழகா வந்து பிறந்தா செஞ்சு வச்சு சேல மாதிரி. பாரு, அதாவது எனக்கு எப்படி எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படி எப்படி செஞ்சு வச்சு அனுப்புன மாதிரி இருக்கடி. கண்ணன் நோண்டிடுவேன். எங்க வந்து பாப்போம். அதெல்லாம் நோண்டிடுவேன். நோண்டின்னு சொன்னேன். எங்க அப்பா கிட்ட போறேன். ஆமாடி, எப்போ உங்க அப்பா கிட்டே போய் இருந்துட்ட, உங்க அப்பா உங்க மாமா உங்க நான் வேண்டாம். அது இந்த மரத்து மேல பார்த்தா பயம் வராதா? என்ன பத்தி நீ பயப்படுத? ஆமா. சாண்டி தங்கம், வா கிட்ட வா. வேண்டாம். என்னடி ஏன் அப்படி பயந்து சாவரா? அது இங்க பாரு, செம்மலிங்க வேற நான் வேறதான், சும்மா அதையே நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். வேறயா? 2 பேரும் ஒண்ணுதானே எனக்கு தெரியும். எப்பா
குணத்தை தானே நீங்க பாத்தீங்க. மறு குணத்தை நான் பார்த்துட்டேன். அவரை மாதிரி ஒரு கோபக்காரர் இந்த உலகத்திலே கிடையாது. இவனை கல்யாணம் பண்ணா இதேதான் எனக்கும். என்னை பிடிப்பீங்க பாருங்க, நான் போறேன். விட்டாத நடி போவ. மகிதி விடுங்க சொல்லிட்டேன். விடணுமா? விடுங்க சொல்லிட்டேன். அண்ணா எனக்கு வேணுமடி. நான் போறேன். என்கிட்ட இரு. பாரு, இன்னைக்கு கடைக்கெல்லாம் போகவே இல்லை. உனக்காண்டிதான். பாரு, உங்க அப்பா கிட்ட எல்லாம் கூட்டு போறேன். கொஞ்சம் ஏண்டி ரொம்ப சோதிக்க. என் வாலிபத்தை தீண்டாதடி, ஒண்ணுவேன். ஆமா, இவங்க வாலிபத்தை தீண்டு நாங்க பாருங்க. நிஜம்தாண்டி, என் வாலிபத்தை நீ ரொம்ப தான் சோதிக்க. முடியாது. சரியா? அதெல்லாம் முடியாது. வேண்டாம். முடியாதுடி, முடியாது. விடுங்க சொல்லிட்டேன். முடியாது. இது நடு ரோடு. நான் நிக்கிறேன்ல, ஒரு சைக்கிள் கூட போயிருக்காது பாரு. அட பாவி. போகாது. ஒரு காக்கா கூட பறந்து போகாது. ஒரு எறும்பு கூட ஊந்து போகாது. ஏன்னா இங்க நிக்கிறது செம்புலிங்கண்டி. கண்ணை மூடிட்டு கூட கட்டி பிடிக்கலாம். நிஜமா இது செம்புலிங்க. நான் சரி ஓடி போறேன். ஓடல அடிச்சிடும். ஒண்ணு கொடு. முடியாது. முடியாதா? முடியாது முடியாது. ஒரு நான் விட மாட்டேன், பாத்துக்க. மாட்டேன். கொடு. முத்தம் கூட வலிக்குது. போங்க. முரட்டு பையன். முத்தம் கொடுத்தா கூட முரட்டுத்தனமா தான். என்ன விடுங்க. சரி சரி சரி, இங்க வா இங்க வா இங்க வா. ஏய் நில்லுடே. ஏய் போனத நில்லு. நான் அந்த சைடு போயிட்டேன். ஏய் டேவிட். நான் உங்க அப்பா தேடி வாரா. சொல்லிடு. ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, அதை பாத்துக்க, நான் வரேன். ஓடுறத பாரு. இரு, இன்னைக்கு வேட்டையாடுதேன். இருடி இன்னைக்கு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போ. எனக்காக சொல்லல, உன் குடும்பத்துக்காக சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை உன்கிட்ட சொல்லல வந்தேன். சத்தியமா உன் பழைய ரேச்சில தான் வந்தேன். என் மேல சத்தியமா நான் உன் பழைய ரேச்சில தான் வந்தேன். நான் சொல்லதை மட்டும் கேட்டுட்டு போ. தங்க புள்ள, இங்க வா. அப்பா எப்பவுமே சொல்லி தட்டிட்டு இருக்கீங்க, வா. அந்த மாதிரி போய் வெளியே விட்டுட்டு போனா, இங்க வா. பிள்ளைக்கு வெயில வந்தது கிழக்கமா வரும் நினைக்கிறேன். இன்னொன்னுல வெயில கூட்டாரு பிள்ளையா? ஏன் தங்க புள்ள? ஏமா என் பிள்ளைக்கு இப்படி வைத்துட்டு வருது? ஏமா தங்க உடம்பு சரியாமா? டேய் டேய், பிள்ளைக்கு உடம்பு சரியா நினைக்கண்டா. என்னமா ஏமா உடம்புக்கு எது சரியாமா? என் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணுதாமா? சொல்லுமா. என்னமா என்னமா ஏமா ஒரு மாதிரியா இருக்கா? ஏய் கேசே, புள்ள வெளிய கூட்டறத கேட்கணும். என்னமா என்னமா உனக்கு? டேய் எங்க போனா? டேய் தாய் புள்ள வாங்கிட்டா ஓடிங்கடா. கையெழுந்து புரியவில்லை, வாய்விட்டு அழகும் வசதி இல்லை, வெந்த புண்ணி